நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா கட்டிங் எட்ஜ் ஆங்கிள். அதாவது கட்டிங் எட்ஜ் ஆங்கிளை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணும்போது, சரிங்களா, கட்டிங் எட்ஜ் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படி இல்லை டிக்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மெஷினிங்கில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு அதாவது கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் சிஇ அண்ட் சிஎஸ். சின்னு என்னென்னு தெரியும், எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள். அதே போல் சிஎஸ்ன்னு என்னென்னு சொல்லிட்டு தெரியும், சைட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள். இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோஸை ஒன்ஸ் அகைன் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நோஸ் ரேடியஸ். ஓகேங்களா, இந்த நோஸ் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, சரிங்களா, நோஸ் ரேடியஸ் எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நோஸ் ரேடியஸ், அதாவது நோஸ் ஆங்கிள். ஓகேங்களா, சாரி, இது வந்து நோஸ் ஆங்கிள். ஓகேங்களா, இந்த நோஸ் ஆங்கிளை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா, இந்த நோஸ் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று இந்த சைட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிளை டிக்ரீஸ் பண்ணணும். ரெண்டு பண்ணும்போது தான் வந்து இந்த நோஸ் ஆங்கிள் வந்து நம்மளோட இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த நோஸ் ஆங்கிளை எதுக்காக இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறோம், அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் போல் ஒரு ஒர்க் பீஸ், ஓகேங்களா, ஒரு ஒர்க் பீஸ் எடுத்துகிட்டு நம்ம இதில் மெஷினிங் பண்ணுறோம். சரிங்களா, மெஷினிங் பண்ணும்போது டூலோட டெப்த், டூலோட பெனட்ரேஷனை நம்ம டெப்த்துன்னு எடுத்துப்போம். ஸோ அதை டீன்னு எடுத்துக்கலாம். அதே போல் டூல் ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகுறது அது நம்மளுக்கு ஃபீடுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதை வந்து எஃப்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, இதோட ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 60 டிகிரி, 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து டியோட வேல்யூஸை வந்து நம்ம 0.3ன்னு சொல்லிட்டோம். அதே போல் ஃபீடோட வேல்யூ வந்து 0.1ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, நோஸோட ஆங்கிள் 60. இப்போ இதிலிருந்து ஆர்டி ரஃப்னஸோட வேல்யூ, அதாவது மெஷினிங் பண்ணும்போது, ஓகேங்களா, அந்த டூல் வந்து மூவ் ஆகுது, டூல் மூவ் ஆகும் பண்ணும்போது இதோட மெஷினிங், சரிங்களா, ரஃப்னஸ் வேல்யூ, அதாவது ஆர்டியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா, ஆர்டின்றது இதில் இருக்கக்கூடிய வெர்டிகல் டிஸ்டன்ஸ். ஸோ நம்மளுக்கு எது தேவை அப்படின்னா ஆர்டி தான் தேவை. ஆர்டி அதாவது tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஃபீ டிவைடட் பை 2, ஃபீ டிவைடட் பை 2 டிவைடட் பை ஆர்டி. ஓகேங்களா, இந்த டயக்ராம்ஸ்லேருந்து நம்ம எழுதுறது. இப்போ நம்மளுக்கு ஆர்டி தான் தேவை. ஸோ ஆர்டியை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு எஃப் டிவைடட் பை 2 tan 30 டிகிரி. ஓகேங்களா, இதுலேருந்து நம்ம எஃபோட வேல்யூ எக்ஸாம்பிள் 0.1ன்னு எடுத்துருக்கிறோம். ஸோ 0.1 டிவைடட் பை 2 0.05 டிவைடட் பை tan 30 டிகிரி. ஓகேங்களா, tan 30 டிகிரி இதை நம்ம கேல்சியில் போடும்போது எவ்வளோ ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 0.086. ஓகேங்களா, 0.086 வேல்யூஸ் வந்து கிடைக்குது. இதுவே வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம அதோட ஆங்கிள்ஸ், அதோட ஆங்கிளை நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 45 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். ஓகேங்களா, 45 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூஸ் tan 45 டிகிரி நம்மளுக்கு எல்லாம் தெரியும் 1. ஸோ 0.05. கரெக்டுங்களா, இதுலேருந்து கிளியராக ஒன்று நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆங்கிள். ஓகேங்களா, ஆங்கிளை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆர்டி ரஃப்னஸோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு கம்பேரிட்டிவ் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேங்களா, அப்போது நம்ம நோஸ் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ண ரஃப்னஸோட வேல்யூ, அதாவது ஆர்டியோட வேல்யூ வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து பெட்டராக வந்து கிடைக்குது. ஓகேங்களா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து நம்ம இந்த இடத்துல நோஸ் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நோஸ் ரேடியஸ் கிடையாது, நோஸ் ஆங்கிள். ஓகேங்களா, நோஸ் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சிஇ எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிளை டிக்ரீஸ் பண்ணணும். அதே போல் சைட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா, கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நோஸ் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆர்டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ சர்ஃபேஸ் ஃபினிஷ், ஓகேங்களா, சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு குட்டாக வந்து கிடைக்குது. ஓகேங்களா, சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து குட். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஓகேங்களா, இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு டெரைவ்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது ஆர்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஇ அண்ட் சிஎஸை வச்சு. ஓகேங்களா, அது ஈக்குவேஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். ஆர்டி ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை
tan CS plus cot CE. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட் லெவலியாக இருக்கட்டும் இல்லை எதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த கொஷின்ஸ், அதாவது இதை பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்திருக்கும். சரிங்களா, அதனால் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. F/tan CS / cot CE. ஓகேங்களா, இப்போ இதிலிருந்து இன்கேஸ் ஆஃப் CS, ஓகேங்களா, சிஎஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்டியோட வேல்யூ நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா, ஆர்டி டிக்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பெட்டர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா, பெட்டர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் கிடைக்குது. அதே போல் சிஇயை நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது ஆர்டியோட வேல்யூவும் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ பெட்டர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இல்லை, அதுக்கு முன்னாடி பார்த்த விஷயம் தான் இந்த ஃபார்முலாஸிலிருந்து நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஃபார்முலாஸ் வந்து மெமரி பண்ணிக்கோங்க, இது டெரைவ்டு ஃபார்முலாஸ். ஓகேங்களா, முக்கியமான ஃபார்முலாஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஇ, ஓகேங்களா, இந்த சிஇயும் இந்த சிஎஸும் எந்த ஆங்கிள் இன் பிட்வீனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சிஇ வந்து 8 டிகிரி டு 20 டிகிரி. ஓகேங்களா, இந்த ஆங்கிளுக்கு இன் பிட்வீன் ஆங்கிள்ஸில் தான் வந்து இந்த சிஇயோட வேல்யூஸ் இருக்கும். அதே போல் சிஎஸோட வேல்யூ 0 to 90 டிகிரி இருக்கும். ஆனால் இன்கேஸ் ஆஃப் ப்ராக்டிக்கலில் 65 டிகிரி டு 90 டிகிரி இந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா 65 to 90 டிகிரிஸ் தான் வந்து இந்த சிஎஸ் வேல்யூஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, இதை பேஸ்ட் பண்ணி தான் நமக்கு நோஸ் ஆங்கிளில் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த நோஸ் ஆங்கிள் வச்சு சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம். சரிங்களா, இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கட்டிங் ஏஜ் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணும்போது நோஸ் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ் ஆகுது. அதை பேஸ் பண்ணி சர்ஃபேஸ் ஃபினிஷை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஃபார்முலாஸ் ஆர்டி இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்கோம். இது முக்கியமான ஃபார்முலாஸ், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு 5th டூல் ஜியாமெட்ரியாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நோஸ் ரேடியஸ். ஓகேங்களா, நோஸ் ரேடியஸு நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆர் டிக்ரீஸ் பண்ணும்போது ரஃப்னஸோட வேல்யூஸ் அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷோட வேல்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நோஸோட ரேடியஸ், அதாவது டெரைவ்டு ஃபார்முலாஸ் ஒன்று இருக்குது. என்னென்னு பாருங்கள், RT = F² / 8R. ஓகேங்களா, இந்த டெரைவ்டு ஃபார்முலாவில் இன்கேஸ் நோஸோட ரேடியஸ், ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தது கட்டிங் ஏஜ் ஆங்கிளை வச்சு நோஸ் ஆங்கிள், இது நோஸ் ரேடியஸ். ஓகேங்களா, மறந்துடாதீங்க. நோஸ் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆர்டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நோஸோட ரேடியஸ் இந்த இடத்துல 0 இருக்கும் போது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம. ஓகேங்களா, இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது கண்டிப்பாக ஆர்டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டு சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் கான்ஸ்டண்ட்டாக வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா, நோஸோட ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோட ரஃப்னஸோட வேல்யூஸ் ஆர்டியோட வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அகெயின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா, ஃபஸ்ட்டு இனிஷியலில் நோஸோட ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரஃப்னஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ குட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு குட் சர்ஃபேஸ் ஃபினிஷ், ஓகேங்களா, குட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து கிடைக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் ஆகுது. ஓகேங்களா, இந்த இடத்துல மெயின்டைன் ஆகுது. அதே போல் அகெயின் இந்த இடம் போகும்போது சர்ஃபேஸ் ஃபினிஷோட வேல்யூஸ் வந்து போராக வந்து இருக்குது. ஓகேங்களா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது சர்ஃபேஸ் ஃபினிஷோட நோஸ் ரேடியஸோட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் டூலோட ரேடியஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது சேட்டர் மார்க், ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அதோட டூல் ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த சேட்டர் மார்க் வந்து நம்மளுக்கு ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ண இந்த சேட்டர் மார்க் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, சேட்டர் மார்க். ஓகேங்களா, இந்த நோஸ் ரேடியஸ் இந்த இடத்துல நோஸ் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது, ஓகேங்களா, இந்த சேட்டர் மார்க் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம பார்க்கும்போது அதோட சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து போராக நம்மளுக்கு தெரியும். அப்படின்னா இந்த ரேஞ்சை தாண்டும் போது, ஓகேங்களா, 0.2 to 1.2, ஓகேங்களா, இது வரைக்கும் இருக்கும்போது நம்மளுக்கு பெட்டர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் கிடைக்குது. ஓகேங்களா, அதுக்கு மேலே போகும்போது நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து போராக இருக்குது. அப்போது நோஸோட ரேடியஸ், ஓகேங்களா, நோஸோட ரேடியஸ் எது வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 0.2 to 1.2 mm. ஓகேங்களா, இது வரைக்கும் மட்டும்தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு தேவையான சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நல்லதாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். 1.2க்கு மேலே போக நம்மளுக்கு சேட்டர் மார்க் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஓகேங்களா,
நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்த பின்னாடி இந்த டூல் ஜியாமெட்ரியிலிருந்து ஒரு சின்னதாக உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். டூல் வந்து 10 டிகிரி, 6 டிகிரி, 9 டிகிரி அண்ட் 11, 15, 65 அண்ட் 0.2 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதில் எந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. அதாவது ஏஐசி சிஸ்டமா இல்லை ஓஆர்எஸ் சிஸ்டமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்படி கொடுக்காத பட்சத்தில் நம்மளுக்கு ஜென்ரலாக எப்பொழுதுமே வந்து ஏஐசி சிஸ்டம் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படி எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பேக் ரேக் ஆங்கிள், அதே போல் சைட் ரேக் ஆங்கிள், அடுத்தது என் கிளியரன்ஸ் ஆங்கிள். ஓகேங்களா? அதே போல் சைட் கிளியரன்ஸ் ஆங்கிள், அடுத்தது என் கட்டிங் ஏஜ் ஆங்கிள், சைட் கட்டிங் ஏஜ் ஆங்கிள், அடுத்தது நோஸ் ரேடியஸ். இதுதான் வந்து ஏஐசி சிஸ்டம். ஓகேங்களா? ஏஐசி சிஸ்டத்துக்கான ரிலேஷன்ஷிப். இப்போ நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ், அதாவது அவங்க கொஷின்ஸில் இருந்து ஆர்டி தான் கேட்டிருக்கிறாங்க, எஃப் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எஃப் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு ஆர்டி தான் கேட்டிருக்கிறாங்க. ஆர்டிஸ் வந்து நம்மளுக்கு 2 ஃபார்முலாஸ் தெரியும். ஓகேங்களா? ஆர்டி ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர் டிவைடட் பை 8R. நோஸ் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்படி இல்லைனா டிக்ரீஸ் பண்ணும்போது ஆர்டியோட வேல்யூஸ். அதே போல் ஆர்டி ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை, அகைன் இன்னொரு ஃபார்முலாஸ் தெரியும். என்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா tan சி எஸ் ப்ளஸ் காட் சிஇ. ஓகேங்களா? இந்த 2 ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தெரியும். ஆனால் கொஷின்ஸில் எந்த இது கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஜென்ரலாக ஆர்டியோட வேல்யூஸ் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏசி சிஸ்டம் சொல்லிட்டு அசம்ஷன் பண்ணியாச்சு. எதுவும் கொடுக்காத பட்சத்தில் இப்போ நம்மளுக்கு எல்லா டேட்டாஸுமே தெரியும். டேரெக்டாக எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். எஃபோட வேல்யூஸ் 0.3 ஸ்கொயர் டிவைடட் பை 8 இன்ட்டு ஆரோட வேல்யூஸ் வந்து 0.2. ஓகேங்களா? இதை நம்மளுக்கு கேல்சியில் போடும்போது எவ்வளோ வேல்யூஸ் வருது அப்படின்னா 0.056 mm வருது. சரிங்களா? இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போதே வந்து ஆப்ஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் வந்து வரும். ஓகேங்களா? ஏ ஆப்ஷன் வரும்போது டைரெக்டாக நம்ம எஃப் ஸ்கொயர் டிவைடட் பை 8R மட்டும் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆன்சர் வந்து ராங்காக தான் வரும். சரிங்களா? எப்பொழுதுமே வந்து நம்ம 2 ஆர்டியோட வேல்யூஸ் இல்லை ரெஃபரன்ஸோட வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதிலிருந்து எது மினிமமாக இருக்கோ நம்ம அதுதான் போடணும் ஆன்சரில். ஓகேங்களா? இப்போது இந்த சொல்யூஷனும் பாருங்கள். எஃப் ஈக்குவல் டு 0.3 டிவைடட் பை tan சிஎஸோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியும், 65 ப்ளஸ் காட் 15 டிகிரி. ஓகேங்களா? இது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 0.051 mm நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதிலிருந்து நம்மளுக்கு பார்த்தா தெரியும் நம்மளுக்கு 2ல் 0.056 வருது, இல்லை 0.051 வருது. இருக்கிறதுலே வந்து இந்த ஆர்டி இதுதான் மினிமம் வேல்யூ. ஓகேங்களா? மினிமம் ரெஃபரன்ஸ் வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஆல்ரெடி மேக்ஸிமம் இருக்கிறது கண்டிப்பாக வந்து ரிமூவ் ஆகிடும். அப்போது நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷ் இந்த இடத்துல கிடைக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக 0.051 அதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சராக வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? ஏன் இது வரலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக 0.051 இன்கேஸ் நீங்கள் இதை ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 0.056 ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரஃப்னஸ் வந்து நம்ம அட்டைனே பண்ணியிருக்க மாட்டோம். கரெக்டாக ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை பண்ணும் போது இது ஆல்ரெடி ரிமூவ் ஆகிருக்கும் 0.056ன்றது. இப்போ இதுவும் ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0.051 இஸ் த ஆன்சர். அதாவது சின்னதாக ஒரு ரீகால் பாருங்கள். எஃபெக்ட் ஆஃப் டூல் ஜியாமெட்ரி அண்ட் மிஷினிங் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போது எஃபெக்ட் ஆஃப் டூல் ஜியாமெட்ரி அண்ட் மிஷினிங்ஸில் நம்ம 5 விதமான டூல் ஜியாமெட்ரி பார்த்துருப்போம். ஒன்று பேக் ரேக் ஆங்கிள், இன்னொன்று சைடு ரேக் ஆங்கிள், அதே போல் தேர்ட் ஒன்று வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள், அதே போல் ஃபோர்த் ஒன்று வந்து ரிலீஃப் ஆங்கிள், அதாவது கட்டிங் ஏஜ் ஆங்கிள், ரிலீஃப் ஆங்கிள் கிடையாது, கட்டிங் ஏஜ் ஆங்கிள். ஃபிஃப்த்து ஒன்று வந்து நோஸ் ரேடியஸ். இதில் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேக் ரேக் ஆங்கிளில் யூஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ஆஃப் டூல் ரெடியூசிங், ஃப்ரிக்ஷன் எனர்ஜி லாசஸ் இஸ் ரெடியூசிங், ஃபோர்ஸ் அண்ட் பவர் கன்சம்ஷன் ரெடியூசிங், டூல் வியர் ரெடியூசிங், வியர் லேண்ட் இன்க்ரீஸிங், ஸோ டூல் லைஃப் இன்க்ரீஸ். மெயினான விஷயம். சரிங்களா? ஏதை அகைன் ரீகால் பண்ணுறேன் அப்படின்னா மேஜராக நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இது இன்க்ரீஸ் பண்ணும்போது இல்லை டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் வந்து 45 டிகிரி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதை நம்ம இதில் பாசிட்டிவ் ரேக் ஆங்கிளில் சொல்லியிருப்போம். அடுத்தது 0 ரேக் ஆங்கிளும் போது பிராஸ் அண்ட் த்ரெட் கட்டிங் ஆப்ரேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம் ஏன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? அடுத்தது
நெகட்டிவ் ரேக் ஆங்கிள் ஓகேங்களா. நெகட்டிவ் ரேக் ஆங்கிள்னும் போது 10 டிகிரி வரைக்கும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். அதில் கார்பைட் அண்ட் செராமிக்ஸ் டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் வீக் இன்டென்ஷன்றதுனால ஓகேங்களா. அப்போ செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சைடு ரேக் ஆங்கிள். சைடு ரேக் ஆங்கிள் மெயினாக ஒரே ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னா சிப்பு வந்து பெண்ட் ஆகுது, வித் டைரெக்ஷனில் பெண்ட் ஆகிறது வந்து ரெடியூஸ் ஆகுது, அவ்வளோதான் ஓகேங்களா. அதே போல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபோர்ஸ் அண்ட் பவர் கன்சம்ஷன் எல்லாமே டிகிரீஸ் ஆகும், டூல் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. அடுத்தது ரிலீஃப் ஆங்கிள். ரிலீஃப் ஆங்கிள் மெயினாக நம்ம எந்த பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒன்று மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ரிலீஃப் ஆங்கிள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரப்பிங் மட்டும்தான் நடக்கும் ஓகேங்களா. அதுக்காக கிளியரன்ஸ் ஆங்கிள் ரிலீஃப் ஆங்கிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஃபோர்த் ஒன் கட்டிங் ஏஜ் ஆங்கிள். கட்டிங் ஏஜ் ஆங்கிள் மெயினாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லை டிக்ரீஸ் பண்ணும் போது அதோட நோஸ் ரேடியஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நோஸ் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆர்டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் ஓகேங்களா. இது வந்து ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஃப்த் ஒன்னாக பார்த்தது என்ன அப்படின்னா நோஸ் ரேடியஸ் ஓகேங்களா. நோஸ் ரேடியஸ் வந்து நம்மளுக்கு 0லேருந்து 1.2 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணும் போது அதோட ஆர்டியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு குட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து கிடைக்குது ஓகேங்களா. 1.2க்கு அப்புறமா நோஸ் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது சேட்டர் மார்க்கை நம்ம பார்க்குறோம். ஸோ சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நல்லதாக இல்லை ஓகேங்களா. அதுதான் வந்து 0.2 to 1.2 வரைக்கும் இருக்கிறது தான் வந்து குட் சர்ஃபேஸ் ஃபினிஷுக்கான ரேஞ்ச் ஓகேங்களா. அதாவது நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நோஸ் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது டூல் அண்ட் ஒர்க் பீஸ் ஓகேங்களா. டூல் அண்ட் ஒர்க் பீஸ் கிடைக்கப்பட்ட அந்த காண்டக்டை இன்க்ரீஸ் ஆகும். காண்டக்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபோர்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதில் ஃபோர்ஸ் அண்ட் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த சேட்டர் மார்க் ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 டைப்பு தான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் சரிங்களா. இந்த வீடியோஸில் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்ருக்குறோம். ஸோ இது வரைக்கும் இந்த 5 பாயிண்ட்ஸு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கேட்பாங்க. அதே போல் ஆர்டி வேல்யூஸ், அதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தோம் சரிங்களா. அதையும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.